இந்த பதிவில் நாம் என்ன பார்க்குறோன்னா, ஆடி அமாவாசை மிக புனிதமான சிறப்பான தினமாக ஆடி அமாவாசை கொண்டாடப்படுகிறது. இது ஏன் என்பதை நம்ம பார்ப்போம். இந்த நாளில் ஆடி அமாவாசை நாளில் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு நாம் தர்ப்பணம் செய்வது மிகவும் நல்லது. 6 மாதம் கொண்டது ஒரு அயனம்னு சொல்கிறாங்க. 2 அயனம் கொண்டது. நமக்கு 3 அமாவாசைகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. அது என்னவென்றால் தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை. தை மாதத்தில் வருகிற அமாவாசை தட்சிணாயன காலம் எனவும், ஆடி மாதத்தில் மற்றும் வருகிற அமாவாசை மிகப்பெரிய அமாவாசை என்றும், புரட்டாசி மகாலய அமாவாசை அன்று அது மகாலயபட்ச அமாவாசை என்றும் சொல்லப்படுகிறது. இதுக்கு ஏன் இப்படி மிக சிறந்த அமாவாசை என்று சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 3 அமாவாசை மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. சாஸ்திரம் ஆடி முதல் மார்கழி முடிய உள்ள காலத்தில் நம் முன்னோர்களான பித்ருக்கள் நம் உலகத்திற்கு வருகிறார்களாம். அவர்கள் பித்ருலோகத்தில் இருந்து புறப்படும் நாள் தான் ஆடி அமாவாசை ஆகும். எனவே அவர்களை நாம் நினைவில் வைத்திருக்கிறோம் என்பதை தெரிவிப்பது போலவும், அவர்களை பூமிக்கு வரும்படி நாம் வரவேற்று தர்ப்பணம் செய்தால் ஆடி அமாவாசை என்று அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்கிறது சாஸ்திரம். நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு வந்து சேரும் நாள் புரட்டாசி மகாலய அமாவாசை ஆகும். அன்றைய தினம் நாம் அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். பித்ருலோகத்தில் இருந்து வந்த நம் பித்ருக்கள் திரும்பவும் பித்ருலோகத்துக்கு செல்லும் நாள் தை அமாவாசை ஆகும். நம்முடன் வந்து 6 மாதம் தங்கியிருந்த முன்னோர்களை வழியளிப்பும் விதமாக தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். அதனால்தான் இந்த 3 அமாவாசை மிகப்பெரிய அமாவாசையாக கருதப்படுகிறது. சாஸ்திரங்களில் கூறுவது, பித்ரு தர்ப்பணம் ஆடி அமாவாசையில் தன்னுடைய சொந்த வீடான கடக ராசியில் தாய்க்காரகன் சந்திரன் சூரியனுடன் இணைந்திருக்கிறார். அதாவது சூரியனும் சந்திரனும் இணைந்த நாள்தான் அமாவாசை என்று அழைக்கப்படுகிறது. சந்திரன் தேய்பிறை நிலையில் இருந்து விடுபட்டு வளர்பிறை நிலைக்கு செல்லும் நாள் அமாவாசை என்று நம் முன்னோர்களையும் தந்தை தாயரையும் வழிபட வேண்டும். அவர்கள் அப்படி செய்வதால் அவர்களுக்கு முன்னோர்களின் ஆசி மிகச் சிறந்ததாக அவர்களுக்கு ஆசி வழங்கப்படுகிறது. பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்வதால் பித்ருக்கள் மகிழ்ச்சி அடைந்து நமக்கு வரங்களை தருவார்கள் என்கிறது சாஸ்திரம். எள் தானம் செய்ய வேண்டும். எள் என்பது திலம் என்று வடமொழியில் சொல்வார்கள். திலம் என்றால் விஷ்ணோர் அம்ச சமுத்பவ என்று கூறப்பட்டுள்ளது. அதற்கு என்ன பொருள் என்றால், விஷ்ணுவிலிருந்து விஷ்ணு பகவானின் அம்சமாக தோன்றியது எள் என்று கூறப்படுகிறது. திலம் என்று சொல்லப்படும் எள்ளை தானமாக கொடுத்தால் சகல பாவங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை. ஆடை தானம் அன்று செய்தால், அமாவாசை நாளில் செய்தால் ஆயுள் விருத்தி, சிறு குழந்தைகள் மரணம் தடுத்தல், கண்டாதி தோஷம் விலகும், பித்ரு சாப தோஷமும் விலகும். அன்று பசுவை தியானம் செய்வதால் பித்ருக்களின் ஆசீர்வாதம் நமக்கு கிட்டும், பரிபூரணமாக கிட்டும். 7 ஜென்ம பாவங்கள் நீங்கும். அன்னதானம் செய்தால் நோய் தொல்லைகள் நீங்கும். வெண்கல கிண்ணத்தில் நெய்தானம் செய்தால் சகலவித நோய்களும் அகலும். முன்னோர்களுக்கு படையலிட்டு அதன் பின்னர் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்தால் நம் முன்னோர்களின் ஆசி பரிபூரணமாக கிட்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாமும் அமாவாசை தினத்தன்று பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களின் ஆசியை பெறுவோம். கோயில்களுக்கு சென்று இறைவனை வழிபட்டு உடல் சக்தியும் மனசக்தியையும் பெறுவோம். ஓம் சிவாய நம. அடுத்த பதிவில் இன்னொரு ஆன்மீக பதிவை பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓம் சிவாய நம.